வெல்கம் டு மைலோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாவக்காய் வந்துட்டு சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சுகரை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு வெஜிடபிள். இதை வந்துட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இதை நான் எப்படி வந்துட்டு செய்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, பாவக்காய் 5லேருந்து 6 நான் சின்ன சைஸ் வந்து எடுத்திருக்கேன், பொடியாக நறுக்கியிருக்கேன். தக்காளி வந்துட்டு 2 எடுத்திருக்கேன். அடுத்தது கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இலை வந்து இங்கே எனக்கு கிடைக்காததுனால நான் கிடைச்சப்போ எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள். இப்போது சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 எடுத்திருக்கேன். பூண்டு 10லேருந்து 15, ரெண்டுமே பொடியாக நறுக்கியிருக்கேன். பூண்டு நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். எலுமிச்சக்காய் சைஸில் புளி எடுத்திருக்கேன். மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாமே எடுத்திருக்கேன். அடுத்தது குழம்பு மிளகாய்த்தூள். இது வந்துட்டு எப்படி குழம்பு மிளகாய்த்தூள் அரைக்கணுன்ட்டு நான் கீழே லிங்க்கில் போட்டிருக்கேன், அதில் பார்த்து அரைச்சிக்கோங்க. இது சேர்த்துனா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடாயிட்டு எண்ணெய் வந்து சூடானதும் இதில் வந்துட்டு பாவக்காயை சேர்த்துக்கோங்க. பாவக்காயை வந்துட்டு ஃபஸ்ட்டு வணக்கிட்டோன்னா அதோட கசப்பு தன்மை வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிடும். அதுக்காக ஃபஸ்ட்டு வணக்கிக்கிறோம். இப்போது உப்பு சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க, இல்லைனா வந்துட்டு கரிஞ்சிடும். இந்த அளவுக்கு வணங்கினா போதும், ஒரு 10 நிமிஷம். இப்போது அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே இதில் கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், ஒரு பிஞ்ச் மட்டும் வெந்தயம் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் வந்து குழம்பு மிளகாய் தூள்ளி வெந்தயம் போட்டு அரைச்சிருக்கேன், அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து வதக்கிட்டு பூண்டு, வெங்காயம் இதையும் சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போது உப்பு சேர்த்துக்கோங்க. இதுலேயே ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கிட்டு இதில் மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 3யும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே குழம்பு மிளகாய்த்தூளையும் சேர்த்துக்கோங்க. இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிக்கும். தண்ணி சேர்த்துட்டு வதக்கிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிக்கிறப்போ நம்ம பாவக்காயை சேர்த்துக்கலாம். பாவக்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கழித்து புளி கரைசலை ஊற்றிக்கோங்க. புளி தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன், டீ டம்ளரில். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த அளவுக்கு சுண்டுனா போதும். இந்த நேரத்தில் கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சுவையான பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.